ஹாய், இன்றைக்கு நாங்கள் C++ன்ற கன்ஸ்டன்ட்ன்றதை பற்றி பார்ப்போம். கன்ஸ்டன்ட் C++ன்ற கன்ஸ்டன்ட் கன்ஸ்டன்ட் என்னென்றா, கன்ஸ்டன்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட தரவு வகையை வைத்திருப்பதற்கான நிலையான நினைவக நிலையாகும். நிரலின் செயற்பாட்டின் போது ஒரு நிலையான உள்ளடக்கத்தினை மாற்ற முடியாது. அதாவது என்னென்றால், இப்போ நாங்கள் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் மற்றது அசைன்மெண்ட் அதுகளெல்லாம் பார்த்து நாங்கள் தானே கடந்த வீடியோவில் அதில் ஒரு வேரியபிள் என்னென்றால் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ரோசஸ் நடக்கல, அதாவது ப்ரோக்ராமிங்கில் ரன் பண்ணி கொண்டு கேட்கல, இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் மாறும். நாங்கள் வளமையாக டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த வேல்யூஸ் மாறக்கூடிய வேல்யூஸ் தான் இருக்கும், சேஞ்ச் ஆகக்கூடிய மாதிரி. ஆனால் அந்த கன்ஸ்டன்ட் என்ற வகை என்ன செய்யும்னா நிலையானதாக இருக்கும். அப்படியே அந்த வேல்யூ எடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணலாமே ஒழிய அந்த வேல்யூவை கொண்டு சேஞ்ச் பண்ணிடு, அந்த வேல்யூ எந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிடாது. அப்படியான வேல்யூவை தான் சொல்கிறது கன்ஸ்டன்ட். அது எப்போவுமே ஒரு நிலையானதாக இருக்கும், நிலையான உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும். இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சார் பஃபர் 80 என்று இடக்கலாம். இந்த சார் பஃபர் 80 என்ற இந்த வேல்யூ எப்போவுமே மாறாது. அந்த 80ன்றது அப்படியே தான் இருக்க போகுது. வேணுமென்னா நாங்கள் இந்த 80 எடுத்து ஒர்க் பண்ணலாமே ஒழிய இந்த 80 சேஞ்ச் பண்ணிடாது. அப்படியான வேல்யூஸை தான் சொல்கிறது கன்ஸ்டன்ட்ஸ் என்று சொல்கிறது. மற்றது இது இந்த கன்ஸ்டன்ட்ன்றது C++ல் எப்போவுமே அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்லாம் கொடுக்குறது, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணுவான். இரண்டாவது கன்ஸ்டன்ட்ன்றதை மீன் காட்டுறதுக்காக யூசருக்கு, அதாவது டெவலப்பருக்கு விளங்க வேணும், அது கன்ஸ்டண்ட்டாக போட்டுடக்குன்றது என்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த அப்பர் கேஸில் யூஸ் பண்ணப்படும். ஏனென்றால் வேரியபிள்ஸ் நேமுக்கும் கன்ஸ்டன்ட் நேமுக்கும் வேறுபாடு காட்டுவதற்காக வேரியபிள் நேம் பொதுவாக லோவர் கேஸில் எழுதப்படும், கன்ஸ்டன்ட் நேம் அப்பர் கேஸில் எழுதப்படும். இதுதான் கன்ஸ்டன்ட். மற்றும்படி வேரியபிளுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். என்னென்னா, வளமையாக நாங்கள் டிஃபைன் பண்ணுற வேரியபிள் நேம்ஸ் சேஞ்ச் ஆகும், அதாவது அதன் உள்ளடக்கத்தை மாற்றி கொண்டிருக்கலாம். இப்போ நாங்கள் நார்மலாக நான் சொல்ல போகிறோம்னா C++லும் இப்போ நாங்கள் நார்மலாக நேற்று பார்த்ததில் இந்த இன்ட் எக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். எக்ஸுக்கு 100 என்ற வேல்யூ நாங்கள் நேற்று இங்கே சேஞ்ச் பண்ண மாறிச்சு. அது மாதிரி நாங்கள் இப்போ ப்ரோக்ராம் எழுதக்குள்ள இஃப் கண்டிஷன் அப்படி கண்டிஷன்ஸ் சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கல அந்த எக்ஸுக்கான வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது, அப்படியான வேலைகளை அது செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் கன்ஸ்டன்ட்டில் நாங்கள் கன்ஸ்டன்ட் என்று கொடுத்த அந்த கேபிட்டல் லெட்டரில் இதை வேல்யூஸை கொடுத்தோம் என்றால் அது ஒரு நிலையான உள்ளடக்கமாக இருக்கும். இப்போ அதுக்கு நாங்கள் கன்ஸ்டன்ட் சமன் 100 என்று கொடுத்தோம் என்றால் அது ஒர்க் முடியும் வரைக்கும் அது அந்த 100 எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது மேலே சேஞ்ச் பண்ணாது, ஒரு நாளுமே கன்ஸ்டன்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணாது. அது 100 இருக்கும். அந்த 100 எடுத்து ஒர்க் பண்ணுறதா தான் இருக்கும். அப்படியான வேல்யூஸ் தான் சொல்கிறது கன்ஸ்டன்ட். இவ்வளவு தான் கன்ஸ்டன்ட். வேணுமெண்டா நீங்கள் கன்ஸ்டன்ட்டை பற்றி பார்க்கலாம். C++ கன்ஸ்டன்ட் C++ கன்ஸ்டன்ட் என்று பார்த்தீங்கன்னா அதுதான் மீனிங்கில் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்று போட்டிருக்காங்க. அதாவது இந்த கன்ஸ்டன்ட் என்றது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் என்றால், அந்த சில வேல்யூஸ் இருக்கு தானே. இப்போ உதாரணத்துக்கு மேத்ஸில் அந்த பையின்ற வேல்யூ 22/7 அப்படி அந்த சில டிஃபால்ட்டான வேல்யூஸ் இருக்கு தானே. இந்த வேல்யூ எப்போவுமே நாங்கள் மாறக்கூடாது என்று சில எடுகொள்ள சொல்லுவோம். அப்படியான வேல்யூஸை தான் கன்ஸ்டன்ட் என்று சொல்லுவோம். அப்படி அந்த சேஞ்ச் ஆகாமல் இருக்க வேணும். அப்படியான வேல்யூஸை கன்ஸ்டன்ட் என்று சொல்லுவோம். வேணுமெண்டா நாங்கள் இதில் இருக்க கோடிங்கை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை காப்பி பண்ணுறேன். எங்களுடைய C++ ப்ரோக்ராமில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேயா, இதில் பாருங்க கன்ஸ்டன்ட் கொடுத்து அது கன்ஸ்டன்ட் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதில் டபுள் என்ற வேரியபிள், டபுள் என்ற டேட்டா டைப், பை என்ற வேரியபிள் நேம் வச்சுருக்காங்க. அடுத்தது அதுக்கான வேல்யூ 22/7 பிரித்து போட்டிருக்காங்க. 22/7 கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அந்த வேல்யூ சரியாக தான் போட்டிருக்காங்களா என்றதை 22/7 3.41 அது மட்டும் தட்டி போட்டிருக்காங்க. ஓகே, கிட்ட 3.1 வருது. அவ்வளோதான், பைய அப்படி போட்டிருக்காங்க. அதே மாதிரி கன்ஸ்டன்ட் சாரில் நியூ லைன் என்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா நியூ லைன் என்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே டபுளில் ஒரு சர்க்கிளுக்கான இது காண்றதை தான் இங்கே போட்டிருக்காங்க. 2πr என்று காணும் வட்டத்தின் சுற்றளவு. அதுதான் இங்கே டபுளில் ஆர்ன்ட்டு சாரி 5 என்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டபுளில் சர்க்கிள் ரெண்டும் ஒரு வேரியபிளை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சர்க்கிளுக்கு அசைன் பண்ணுறாங்க 2πr பெருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சர்க்கிளுக்குள்ள 2வையும் பையையும் ஆரையும் பெருக்கி ஒரு வேல்யூவை சர்க்கிளுக்கு வச்சுருக்கோம். அந்த சர்க்கிள் இங்கே சி அவுட் ஆகுது, பேருந்து நியூ லைனுக்கு போகுது. அதை சி அவுட்டில் நியூ லைனில் இங்கே கன்ஸ்டன்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் பண்ணுது. சரி, ஓகே, நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல் பில்ட். பாருங்க, அது பெருக்கி விடையை போட்டிருக்குது 39.49 செச்சமண்டு. இந்த லைன் எண்டில் வந்து நிற்குது. ஏனென்றால் லைன் முடிஞ்சு அடுத்த லைனுக்கு வந்து இங்கே வந்து நிற்குது. இதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்க என்றால், இப்போ இதை நான் ஷார்ட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல இப்போ நிற்குது, இன்ட் மெயினில் நிற்குது இப்போ ப்ரோக்ராம். ஓகே, இந்த அம்புக்குறியை பார்த்தீங்கன்னா விளங்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் டபுளுக்கு இங்கே வந்து ரீட் பண்ணுது. ஓகே, 5ன்றதை ரீட் பண்ணுது. இப்போ அடுத்தது சர்க்கிளுக்கு வருது. இந்த சர்க்கிளில் தான் இப்போ ப்ராசஸ் நடக்க போகுது. அடுத்த ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். இப்போ சி அவுட்டுக்கு வருது. சி அவுட்டுக்கு வந்து இப்போ சர்க்கிளை பார்க்குது. ஓகே, வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வந்து நிற்குது. அடுத்ததை பார்க்குது, நியூ லைன். இந்த வேரியபிள் கால் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குரிய ஒர்க்கை செய்யுது. நியூ லைனில் வந்து நிற்குது. இப்போ ப்ரோக்ராம் எண்டுக்கு வந்து நிற்குது. ஓகே, இவ்வளவு தான் ப்ரோக்ராம்.
இதைத்தான் சொல்கிறது கன்ஸ்டன்ட். அதாவது ஒரு நிலையான வேல்யூ நாங்கள் வச்சுருக்கணும். இப்போ சில இதுகளுக்கு நிலையான வேல்யூ நாங்கள் கொண்டிருக்கணும், அதுக்கான வேல்யூஸை மாற்றக்கூடாது என்று ஃபீல் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கன்ஸ்டன்ட்டில் கொடுக்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஸ்டன்ட் எப்போவுமே பாருங்கள், எங்களுடைய மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க எப்போவும். இதை மட்டும் கவனித்தீங்கன்னா சரி. வேரியபிள் டிக்ளரேஷன்ன்றது எப்போவுமே உள்ளே நடக்குது, ஏனெண்டா இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் மாறக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஆனால் இதுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே தான் கன்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் கன்ஸ்டன்ட் எப்போவுமே மாறாமல் இருக்கும். கன்ஸ்டன்ட் இப்படியும் கொடுக்கலாம், நார்மலாக கேபிட்டல் லெட்டர் இல்லாமலும் கொடுக்கலாம். பட் அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு, அதாவது இது வேரியபிள் இது கன்ஸ்டன்ட் என்ற டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக மட்டும்தான் கன்ஸ்டன்ட்டை கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறது. மற்றபடி எந்த ஒரு ரீசனுக்காகவும் இல்லை. நார்மலாக நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுற மாதிரி இப்போ எல்லாமே ஸ்மால் லெட்டரில் எழுதினா கூட பிரச்சனை இல்லை. அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரும். அதுதான் முக்கியமான விஷயம். கன்ஸ்டன்ட் பற்றிய விஷயம் இவ்வளவு தான். இதில் ஏதாவது உங்களுக்கு விளங்கலை, அப்படி ஏதாவது விளங்கி கொள்றதுக்கு பிரச்சனை இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஊக்கப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.